கொஞ்ச நாள் முன்னாடி பிரதமர் மோடி குஜராத் போகும்போது அந்த மக்கள் பயங்கர வரவேற்பு கொடுத்தாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு மோடி வரும்போது கருப்பு கொடியை காட்டி மோடியை திரும்பி செல்லுன்னு கோஷம் போட்டாங்க. 2014 மக்களவை தேர்தலில் பிஜேபி 282 சீட் வின் பண்ணாங்க. 2019 நடந்த தேர்தலில் 303 சீட் வின் பண்ணாங்க. ஆனா அதுல தமிழ்நாட்டில இருந்து ஒரு சீட்டு கூட வாங்க முடியல. ஒரு தடவை பிஜேபி எம்பி ஒருத்தர் ஆம் ஆத்மி கட்சியை பார்த்து யூபியில 0 சீட், ஹரியானால 0 சீட்டு கிண்டல் பண்ணாரு. அதுக்கு ஆம் ஆத்மி கட்சி எம்பி பிஜேபியை பார்த்து, நாங்களாவது 2014 எலெக்ஷன்ல இருந்துதான் நிக்கிறோம், ஆனா தமிழ்நாடுன்ட்டு ஒரு மாநிலம் இருக்குது, அங்க பிஜேபி 1980 நடந்த எலெக்ஷன்ல இருந்து இப்ப நடந்த எலெக்ஷன் வர பிஜேபியால தனித்து நின்று ஒரு சீட்டு கூட வாங்க முடியலன்ட்டு பதிலடி கொடுத்தாரு. तमिलनाडु में 0 सीट आई, 84 में लड़े 0 सीट आई, 89 में लड़े 0 सीट आई, 91 में लड़े 0 सीट आई, 96 में लड़े 1 सीट आई. பிஜேபியால தமிழ்நாட்டுல ஏன் ஒரு சீட்டு கூட வாங்க முடியல, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவது சாதி வேறுபாடு. 1833 ஆண்டு இந்தியாவில் முதலா ஐசிஎஸ் எக்ஸாம் நடத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ கல்வி கற்பதுக்கான வாய்ப்பு பிராமின்ஸ்க்கு மட்டும் இருந்ததுனால ஐசிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆபீசரா ஒர்க் பண்ணாங்க. அவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே டைரக்டா ஒர்க் பண்ணதுனால ஏகப்பட்ட சலுகைகள் அனுபவிச்சாங்க. அவங்கள தவிர யாரையும் கோயிலுக்குள்ள அனுமதிக்கவே இல்லை. ஏகப்பட்ட சொத்துக்கள் அவங்க பேர்ல எழுதி வச்சுக்கிட்டாங்க. 1885 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் தோன்றுச்சு. அவங்க பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்தாலும் 95% பேர் பிராமின்ஸ். 1892 ஆண்டு அயோத்தியதாச பண்டிதர் என்பவர் தாழ்த்தப்பட்டவங்கள கோயிலுக்குள்ள செல்றதுக்காக அனுமதிக்கணும்ட்டு காங்கிரஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. ஆனா எந்த ஒரு பதிலும் இல்ல. என்னதான் நாட்டுக்காக போராடினாலும் பிராமின்ஸ தாழ்த்தப்பட்டவங்களை சரிக்கு சமமா பார்க்க முடியல. 1916 ஆண்டு அன்னைக்கு இருந்த மெட்ராஸ் மாகாணத்துல நீதி கட்சின்ட்டு தொடங்கப்பட்டது. அது பிராமின்ஸ எதிர்ப்பதுக்குண்டே தொடங்கப்பட்ட கட்சி தான். மக்கள் தொகை கணக்கெடுப்புல வெறும் 3% மட்டுமே இருந்த பிராமின்ஸ் 95% பேர் உயர் பதவியில இருந்தாங்க. இதுக்காக பல போராட்டங்கள் நடத்தினாங்க. 1925 ஆண்டு பெரியார் சுயமரியாதை இயக்கம்ட்டு ஆரம்பிச்சு பிராமின்ஸ பயங்கரமா எதிர்த்தாரு. எல்லாருமே சமம்ட்டு சொன்னாரு. ஒதுக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே கோயிலுக்குள்ள போகணும்ட்டு போராட்டங்கள் நடத்தினாரு. மெட்ராஸ் மாகாணத்துல மட்டும் பிராமணர்களை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. 1937 ஆண்டு நடந்த தேர்தல்ல காங்கிரஸ் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்க. அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த ராஜாஜி ஹிந்தி எல்லாரும் கண்டிப்பா படிக்கணும்ட்டு ஆர்டர் போட்டாரு. ஹிந்தியை கொண்டு வருது பிராமின்ஸ்க்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும்ட்டு சொன்னதுனால பெரியார் போராட்டம் நடத்தி அந்த உத்தரவை வாபஸ் வாங்க வச்சாரு. சுதந்திரம் அடைந்த பிறகு ராஜாஜி குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்த போது எதிர்த்தாரு. பிறகு ராஜாஜி பதவி விலக சுதந்திர இந்தியாவுல பிராமணர்கள் அல்லாத முதலமைச்சரா காமராஜர் பதவி ஏற்றாரு. என்னதான் நீதி கட்சி 15 வருஷம் ஆண்டாலும் அதிகாரம் முழுக்க பிரிட்டிஷ்காரங்க தான் வச்சிருந்தாங்க. காமராஜர் எல்லாருக்கும் இலவச கல்வி சட்டம்ட்டு கொண்டு வந்தாரு. பள்ளிக்கூடத்துல சாதி மத வேறுபாடு இருக்க கூடாதுன்ட்டு ஆர்டரும் போட்டாரு. நிறைய தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டுல தொடங்கப்பட்டுச்சு. படித்த இளைஞர்களுக்கு வேலையும் கிடைச்சது. கீழ்த்தட்டு மக்கள் எல்லாருமே மேல வர ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல பெரியார் சுயமரியாதை திருமணம் தொடங்கி வச்சாரு. புரோகிதர் இல்லாத திருமணங்கள், நம்ம இல்லனா திருமணங்கள் நடக்காது என்று நினைத்த பிராமின்ஸ்க்கு வேலை குறைய ஆரம்பிச்சது. அடுத்து பெரியார் பேருக்கு பின்னால ஜாதி போடுறது நீக்க சொன்னாரு. எல்லாருமே பேருக்கு பின்னாடி இருக்க சாதியை தூக்கி எரிஞ்சாங்க. இந்தியாவிலே தமிழ்நாட்டுல மட்டும்தான் சாதி பேர் போடுறதே இல்ல. கேரளால கூட யூஸ் பண்றாங்க. அப்படி சாதி பாகுபாடு தமிழ்நாட்டுல குறைய ஆரம்பிச்சது. 1965 ஆண்டு காங்கிரஸ் ஹிந்தி திணிச்ச போது தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடந்துச்சு. 1967 நடந்த தேர்தல்ல காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சு தமிழ்நாட்டுல இன்னைக்கு வரையும் தனியா நின்று ஜெயிக்க முடியாத அளவுக்கு சுருங்கி போச்சு. அண்ணாதுரை அவங்களோட தலைமையில திமுக அரசு அமைஞ்ச பிறகு இன்னைக்கு வர திராவிட கட்சி தான் ஆட்சியில இருக்குது. 1980 ஆண்டு பிஜேபி கட்சி உருவாக்கப்பட்டு தேர்தல போட்டி போட ஆரம்பிச்சாங்க. பிஜேபி RSS என்ற அமைப்போட கட்சி. அதுக்கு காங்கிரஸ்ல இருந்து பிராமின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பிஜேபியில சேர ஆரம்பிச்சாங்க. இப்பவும் பிஜேபியில இருக்க மினிஸ்டர்ஸ் 65 பேர் அப்பர் காஸ்ட் தான். பிஜேபி மெல்ல மெல்ல பிராமின்ஸோட கட்சி ஆயிருச்சு. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எல்லாருமே பிராமின்ஸ் தான். அடுத்த பிரச்சனை மதவாதம் தான். RSS 1925 ஆண்டு தொடங்கப்பட்டது. இதோட நோக்கமே இந்து மதத்தை பரப்புறது தான். இவங்க எல்லாருமே இந்தியாவை ஹிந்துஸ்தான் தான் சொல்லுவாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்த முஸ்லீம் லீக் RSS மோதல்களுக்கு பிறகு 2002 நடந்த கோத்ரா ரயில் எரிப்பு போன்ற மத கலவரங்கள் தமிழர்களுக்கு பிஜேபி மேல
இன்னும் வெறுப்பை தான் உண்டாக்குச்சு. தமிழ்நாட்டுல ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டின் எல்லாருமே சகோதரர்கள் போலதான் பழகுறாங்க. இங்க வந்து மதம் தான் பெருசுன்ட்டு சொன்னா எப்படி ஏத்துக்குவாங்க? 99% MP MLAs ஹிந்துஸ் மட்டும்தான். பிறகு பசு பாதுகாப்புன்ட்டு சொல்லிட்டு அவங்க பண்ண கொடுமைகள் நாடாளுமன்றத்துல பதவி ஏற்கும் போது ஜெய் ஸ்ரீராம்ன்ட்டு சொல்லிட்டு தான் பதவி ஏத்தாங்க. ஆனா தமிழ்நாட்டுல பெரியார் ராமர் சிலைகளையும் பிள்ளையார் சிலைகளையும் உடைச்சி எறிஞ்சாரு. அடுத்த பிரச்சனை பிஜேபியோட கொள்கைகள். பிஜேபி எப்பொழுதுமே தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை நிலைப்பாட்டோட தான் இருப்பாங்க. அமித்ஷா கூட ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, ஹிந்தியை கொண்டு வரதான் லட்சியமேன்ட்டு சொல்லுவாரு. ஹிந்தி திணிப்பு தமிழ்நாட்டுக்கு ஆகவே ஆகாது. பிறகு பிஜேபி கொண்டு வந்த நீட் எக்ஸாம் தமிழ் மீடியம் மற்றும் கிராமப்புற ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. மோடி விஐபிஸ் கல்யாணம் கோயில் திறப்பு விழானா போவாரு. ஆனா விவசாயிகள் போராட்டம் புயல் பாதிப்புனா எட்டி கூட பார்க்க மாட்டாரு. பிஜேபி எப்பொழுதும் பெரும் முதலாளிகளுக்கு மட்டும்தான் ஆதரவு கொடுப்பாங்க. ஏழை மக்களை கண்டுக்க கூட மாட்டாங்க. பிஜேபி எம்பியான மேனகா காந்தி ஜல்லிக்கட்டு விளையாட்டை பார்த்துட்டு இது ஆபத்தான விளையாட்டு, கண்டிப்பா தடை பண்ணியே ஆகணும்ட்டு சொன்னாங்க. இப்படி பிஜேபி செய்யற எல்லாமே தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்குதுனால பிஜேபி மக்களை ஏத்துக்க மாட்டாங்க. 2024 தேர்தல்ல என்ன நடக்க போகுதோன்ட்டு பார்ப்போம். இந்த மாதிரி பல காணொளிகளை பார்க்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து